ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்னைக்கு நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸில் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பீகாக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ட்ரா பண்ணுறதுலேருந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம நிறைய ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணலாம். இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி பீகாக் வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கட் பீட் வந்து எடுத்திருக்கேன், எல்லோ கலர் பீட் எடுத்திருக்கேன், எல்லோ கலர் ஐ சீக்வன்ஸு, அப்புறம் வந்து ஒரு டியூப் பீட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சீக்வன்ஸ், ஃப்ளார் சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வீட் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் 2mm பீடு, ஒரு ரெட் கலர் ஸ்டோனு, 3mm பீடு, இந்த மாதிரி வீட் பீடு, சுகர் பீட் 2 யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி மெட்டல் ஒயரும் 2 கலர் ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஒரு கட்டர், ஒரு நீடில், அப்புறம் ஒரு சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த நீடில் வந்து ரொம்ப சின்ன நீடிலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சுகர் பீடெல்லாம் இதுக்குள்ளே போகும். இதே மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள் கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோனில் நான் டிசைன் எடுத்துக்கிறேன். டிசைன் எடுத்து ஃபோனை வந்து கிளாத்துக்கு அடியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அது மேலேயே வந்து நான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்கள் ஃபோனில் பிரைட்னஸ் கூட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இனி இந்த ஃபெதரில் வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஃபெதர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மெட்டல் ஒயரும் ஸ்டாக்கிங் கிளாத்தும் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி க்ளூ டப்பாவில் வந்து நான் இந்த மெட்டல் ஒயரை வந்து எப்படி சுற்றணும் அதே மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. நம்ம கையில் வந்து அந்த மெட்டல் ஒயரை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த டப்பாவை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு ரிங் மாதிரி கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணிட்டோம். இனி வந்து இந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரிங்கை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி வந்து நான் ஒரு 10 ரிங் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். உங்கள் பீகாக் வந்து எவ்வளோ ரிங் வந்து தேவைப்படுமோ அவ்வளோ ரிங் வந்து நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 10 ரிங்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் வந்து சுற்றி நம்ம பீகாக்கில் வந்து ஃபெதர் மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சுட்டு வரணும். இப்போ வந்து ஒரு ரிங் எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து இந்த ரிங்கில் வந்து நான் சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக வந்து அந்த மெட்டல் ஒயரோட நம்ம ஜாயினிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயினிங் பாயிண்டில் கையை பிடிச்சி ஸ்டாக்கிங் கிளாத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி சீவிங் த்ரெட் வச்சு இதை வந்து நல்லா கட்டிக்கணும். நான் வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். பூ கட்டுற மாதிரி உங்களுக்கு நாட் போட தெரியலனா உங்களுக்கு எப்படி வந்து நாட் போட தெரியுதோ அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நல்லா கட்டிக்கணும், அவ்வளோதான். நல்லா டைட்டாக வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வந்து வெளியே வராத மாதிரி நல்லா கட்டிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க. ஒரு 4-5 நாட் போட்டுக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம ஒரு 10 ரிங்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். நான் வந்து எல்லோ கலரில் 5ம் ப்ளூ கலரில் 5ம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனி வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பீகாக்கில் ஃபெதரில் வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் வந்து தலைகீழாக வச்சுக்கணும். நான் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ரிங்குக்கும் நம்ம ஒரு 3 ஸ்டிச் வந்து போடணும். அந்த மெட்டல் ஒயருக்குள்ளேயும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நான் எப்படி வந்து போடுறேனோ அந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. 3 ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அடுத்த ரிங் வந்து மேலேயே வச்சுக்கணும். நான் எந்த மாதிரி வந்து ஆர்டரில் வைக்கிறேனோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி அதே மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக பீகாக் ஃபெதர் மாதிரியே கிடைக்கும். நான் ஒன்று மேலே ஒன்று வந்து கொஞ்சம் பாதி மேலே இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் போடுறேன். நீங்கள் வந்து நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறனோ அதை நீங்கள் லிசன் பண்ணிங்கனாவே போதும். இந்த மாதிரி ஆர்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். நான் ஒரு கலர் வந்து எல்லோ, அதுக்கு அடுத்த ரோ வந்து நான் ப்ளூ வைக்கிறேன். இனி அதுக்கு அடுத்த ரோ வந்து எல்லோ வைக்கிறேன். என்னோட டிசைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிங் தேவைப்பட்டுச்சு, ரெண்டாவது ரோவுக்கு 2 ரிங் தேவைப்படுது, 3வது ரோவுக்கு வந்து 3 ரிங் வந்து தேவைப்படுது. உங்கள் பீகாக்கு எவ்வளோ வந்து ரிங்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ ரிங் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும்.
மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆர்டராக வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்கும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து அடுத்தடுத்த ப்ரூச்சஸ் வீடியோ போட எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ரிங் ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதை வந்து 3 ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு இடையில கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி வந்து மறைக்கலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் ரோவில் வந்து 2 கேப் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கேப்பில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸும் ஒரு 2 mm பீடும் வந்து நான் கோர்த்துக்கிறேன். நீடில் கோர்த்துட்டு அந்த பீடை வந்து லைட்டாக நகர்த்திட்டு நம்ம அந்த சீக்வன்ஸில் இருக்க ஹோலில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அடியில் இழுத்தணும். இப்போ வந்து பீட் லாக் ஆயிரும். திரும்ப இன்னொரு கேப்லேயும் வந்து அதே மாதிரி ஃப்ளார் சீக்வன்ஸும் ஒரு பீடும் வந்து நான் கோர்த்துக்கிறேன். இப்போ இதை இப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் அந்த ஃபெதரில் இடையில இதே மாதிரி சீக்வன்ஸும் பீடும் வந்து கோர்த்துக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் சீக்வன்ஸும் பீடும் வந்து கோர்த்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதே சீக்வன்ஸ் தான் வைக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கோ அந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் மட்டும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சீக்வன்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். இனி மேலே எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஆரி டிசைனிங் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆரி ஒர்க் கூட வந்து மேலே வந்து போட்டுக்கலாம். ஃபெதரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஒரு லைன் வந்து பீட் ஒர்க் கொடுத்துக்கிறேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் நான் பீட் ஒர்க் பண்ண போகிறேன். நார்மல் நீடில் வந்து கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு 3 mm பீடை வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு பீட் முடியிற இடத்துல வந்து நீடில் வச்சு த்ரெட்டை அடியில் இழுத்துக்கலாம். இப்போ வந்து பீட் லாக் ஆயிரும். பீட் வந்து ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம இன்னொரு டைம் வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எங்கே வந்து நீடில் எடுத்தோமோ அதே இடத்துல நீடிலை வந்து வெளியே எடுத்துட்டு பீட்குள்ளே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பீட் வந்து நல்லா லாக் ஆயிரும். இனி நெக்ஸ்ட் பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். சிங்கிள் பீடே தான் வந்து நம்ம லோட் பண்ணணும்னு இல்லை, நம்ம டபுள் பீட் கூட லோட் பண்ணி இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பீடை வந்து ஸ்ட்ராங்காக லாக் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஸ்டிச் போடுறனோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், நல்லா உங்களுக்கு புரியும். 2 பீட் வந்து த்ரெட்டில் லோட் பண்ணிட்டு பீட் மூடிற இடத்த வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அடியில் எடுத்துட்டு திரும்ப அந்த 2 பீட்லையும் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பீட் இருக்கும், நல்லா அசையாது. இப்போ வந்து உங்கள் டிசைன் வந்து ரொம்ப வளைஞ்சு இருக்குன்னா நீங்கள் சிங்கிள் பீடாக வந்து லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ பீட் அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இனி வந்து ஃபஸ்ட்டு பீட் எங்கே வந்து லோட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒரு பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு என்னோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் க்ராஸாக வந்து வச்சு பீடை வந்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த பிளேஸில் வந்து நீங்கள் பீடே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஆரி ஒர்க் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இங்கே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை ஆரி ஒர்க் தெரியலை அப்படின்னா உங்ககிட்ட டியூப் பீட் இருக்கும், அந்த டியூப் பீட் வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் பீட்ஸே கூட கலர் பீட் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்ககிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீகாக் போடலாங்கிற ஒரு என்னோட ஐடியாவை வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது நீங்கள் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து திரும்ப ப்ளவுஸில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பீட் வந்து முடிச்சிட்டோம். இனி வந்து மேலே வந்து நான் ஒரே ஒரு ஐ சீக்வன்ஸ் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். நீடில் ஐ சீக்வன்ஸ் கோர்த்துட்டு ஒரு டியூப் பீடையும் கோர்த்துட்டு ஐ சீக்வன்ஸில் இன்னொரு ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி அடியில் த்ரெட்டை இழுத்துட்டோம்னா நமக்கு வந்து லாக் ஆயிரும். இப்போ வந்து பீகாக்கில் வந்து மேலே ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், இதுவும் பார்க்க வந்து அழகாக இருக்கும். நான் கலர் காம்பினேஷன் வந்து எல்லாமே எல்லோ ப்ளூ அந்த மாதிரி எடுத்துக்கேன். நீங்கள் உங்கள் சாரீ ப்ளூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி வந்து நான் வந்து அந்த பீகாக்கு ஒரு கண்ணு மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு க்ளூ அப்ளை பண்ணி ரெட் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வந்து மேலே எம்டியாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் கலர் பீட் வந்து லோட் பண்ணிக்க போகிறேன். எல்லோ கலர் பீட் வந்து நான் த்ரெட்டில் கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச்சாக வந்து போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பீட் அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுட்டு வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பீட்ஸ் வந்து நகராமல் இருக்கும். நான் எந்த மாதிரி ஸ்டிச் போடுறேனோ அதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னோட ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பீட்ஸ் கவுண்ட்டை வந்து மாற்றி நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்கள் பீகாக்கோட ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நான் ஃபினிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம், அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனிச்சே ஆகணும். லாஸ்ட்டாக வந்து இந்த ரவுண்ட் மாதிரி பீகாக்கோட கண்ணை சுற்றி வர்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்க்க நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து சென்டரில் ஒரு லாக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இனி வந்து அந்த மூக்கு மாதிரி வரக்கு நான் ஒரு கட் பீட் வந்து எடுத்திருக்கேன். 3 கட் பீட் யூஸ் பண்ணி
நான் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேனோ அதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா போதும். இனி மேலே வந்து நீடில் எடுத்துட்டு ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம நீடில் எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல எடுத்துட்டு வீட் பீடில் வந்து திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு டைம் வந்து இன்னொரு டைம் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான். இனி என்னாட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீடில் கிளாத்துக்கு அடியிருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். த்ரெட்டை வந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, பாதி கையில் வந்து கீழே பிடிச்சிருக்கணும். இனி வந்து திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கும் இல்லையா அந்த த்ரெட்டை வந்து நீடில் சுற்றிட்டு நீடில் பிடிச்சு நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நாட் வந்து கரெக்டாக விழுந்துடும். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம நாட் போடலாம். அந்த நாட் வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு 2 த்ரெட் இருக்கும் இல்லையா அந்த த்ரெட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். இனி ரிமைனிங் த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பீகாக் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ரூச்சஸ் வீடியோஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரூச்சஸ் ஒரு டவுட் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.